மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. புவி வாழ்வை நாமும் தரவே இறை மாண்பை இன்றே பெறவே விரைவாய் வருவோம் தேவனருள் பெறுவோம். இறைவன் நிழலில் வாழ்வின் பொருள் உணர்வோம். வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பக்தர்களே, மூவர் இறைவனோடும் அன்னை கன்னிமரியாளோடும் இணைந்து உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிமையான காலை வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் இன்னும் ஒரு நாளையும் ஒரு வாரத்தையும் நமக்கு கொடுத்ததற்காக நன்றி சொல்லி இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். இதெல்லாம் நாம் பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ அவையெல்லாம் இறை சித்தத்திற்குட்பட்டு நமக்கு இறைவன் வழங்க வேண்டும் என்று இந்த வாரம் முழுவதும் அருமையான வாரமாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்க இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a very special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Good Health, Velangani, who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒரு மனிதனை அழிக்கக்கூடிய சக்திகள், அவனை கெடுக்கக்கூடிய சக்திகள் ஏராளமாக இருக்கின்றன. வெளியிலிருந்து அவனை தாக்குவதும் ஒரு விதமான அழிவுக்கு அழைத்து செல்லும். உள்ளுக்குள்ளேயே இருந்து நம்ம அழிக்கக்கூடிய சக்திகளும் ஏராளமாக இருக்கின்றன. அதில் ஒன்றுதான் ஆணவம், அகங்காரம், வீண் பிடிவாதம், மன்னிக்க மாட்டேன், ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்ற வரட்டு கௌரவம். இவை உள்ளுக்குள் இருந்து நம்மை அழிக்கக்கூடிய சக்திகள். இந்த சக்திகளை இனம் கண்டுபிடித்து இவைகளிலிருந்து விடுதலை பெற்ற மகிழ்வோடும் மனநிறைவோடும் வாழ ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களையும் குறைகளையும்
பலவீனங்களையும் மன்னித்து நம் அனைவரையும் முடிவில்லாத நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீ ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் எம்மை ஆதரித்து வழிநடத்தும் எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, உம்மையும் பிறரையும் அன்பு செய்வதில் திருச்சட்டத்தின் எல்லா கட்டளைகளும் அடங்கியிருக்க செய்துள்ளீர். உம் கட்டளைகளை கடைபிடிக்கும் நாங்கள் முடிவில்லா வாழ்வுக்கு வந்து சேரும் தகுதி பெற எங்களுக்கு அருள் புரிந்து இவ்வாறு மகிழ்வோடும் மனநிறைவோடும் வாழ அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம் சாலமோனின் ஞானநூலிலிருந்து வாசகம். பொல்லாதவர்கள் தங்களுக்குள் சொல்லிக் கொள்வதாவது, நீதிமான்களுடைய சொற்கள் உண்மையா என கண்டறிவோம், முடிவில் அவர்களுக்கு என்ன நிகழும் என ஆய்ந்தறிவோம். நீதிமான்கள் கடவுளின் மக்கள் என்றால் அவர் அவர்களுக்கு உதவி செய்வார், பகைவரிடமிருந்து அவர்களை விடுவிப்பார். அவர்களது கனவினை கண்டுகொள்ளவும் பொறுமையை ஆய்ந்தறிவும் வசைமொழி கூறியும் துன்புறுத்தியும் அவர்களை சோதித்தறிவோம். இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம், ஏனெனில் தங்கள் வாய்மொழிப்படி அவர்கள் பாதுகாப்பு பெறுவார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 54 பதிலுரை பாடல் பல்லவி. என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். கடவுளே, உமது பெயரின் வல்லமையால் என்னை காப்பாற்றும். உமது ஆற்றலினால் எனது நேர்மையை நிலைநாட்டும். கடவுளே, என் விண்ணப்பத்தை கேட்டருளும். என் வாயின் சொற்களுக்கு செவி கொடுத்தருளும். என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். ஏனெனில் சிறு குற்றோர் எனக்கு எதிராக எழுந்துள்ளனர், கொடியவர் என் உயிரை பறிக்க பார்க்கின்றனர். அவர்கள் கடவுளை அறவே நினைப்பதில்லை. கடவுள் எனக்கு துணைவராய் இருக்கின்றார். என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அன்புக்குரியவர்களே, பொறாமையும் கட்சி மனப்பான்மையும் உள்ள இடத்தில் குழப்பமும் எல்லா கொடுஞ்செயல்களும் நடக்கும். விண்ணிலிருந்து வரும் ஞானத்தின் தலையாய பண்பு அதன் தூய்மையாகும். மேலும் அது அமைதியை நாடும், பொறுமை கொள்ளும், இணங்கி போகும் தன்மையுடையது, இரக்கமும் நற்செயல்களும் நிறைந்தது, நடுநிலை தவறாதது, வெளிவேடம் அற்றது. அமைதி ஏற்படுத்துவோர் விதைத்த அமைதி என்னும் விதையிலிருந்து நீதி என்னும் கனி விளைகிறது. உங்களிடையே சண்டை சச்சரவுகள் ஏற்பட காரணம் என்ன? உங்களுக்குள்ளே போராடி கொண்டிருக்கும் சிற்றின்ப நாட்டங்கள் அல்லவா? நீங்கள் ஆசைப்படுவது கிடைக்காததால் கொலை செய்கிறீர்கள், பேராசை கொள்கிறீர்கள். அதை பெற முடியாததால் சண்டை சச்சரவுகள் உண்டாக்குகிறீர்கள். அதை நீங்கள் ஏன் பெற முடிவதில்லை? நீங்கள் கடவுளிடம் கேட்பதில்லை. நீங்கள் கேட்டாலும் ஏன் அடைவதில்லை? ஏனெனில் நீங்கள் தீய எண்ணத்தோடு கேட்கிறீர்கள், சிற்றின்ப நாட்டங்களை நிறைவேற்றவே கேட்கிறீர்கள்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாட்சியை நீங்கள் அடையும் பொருட்டே நாங்கள் அறிவித்த நற்செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 9 30 37 முடிய உள்ள இறை வாக்கியங்கள். அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் புறப்பட்டு கலிலேயா வழியாக சென்றார்கள். அது யாருக்கும் தெரியக்கூடாது என்று இயேசு விரும்பினார். ஏனெனில் மானிட மகன் மக்களின் கைகளில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார். அவர்கள் அவரை கொலை செய்வார்கள். கொல்லப்பட்ட 3 நாள்களுக்கு பின் அவர் உயிர்த்தெழுவார் என்று அவர் தம் சீடர்களுக்கு கற்பித்து கொண்டிருந்தார். அவர் சொன்னது அவர்களுக்கு விளங்கவில்லை. அவரிடம் விளக்கம் கேட்கவும் அவர்கள் அஞ்சினார்கள். அவர்கள் கப்பர்நாகுமுக்கு வந்தார்கள். அவர்கள் வீட்டில் இருந்த பொழுது இயேசு, வழியில் நீங்கள் எதை பற்றி வாதாடி கொண்டிருந்தீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார். அவர்கள் பேசாதிருந்தார்கள். ஏனெனில் தங்களுள் பெரியவர் யார் என்பதை பற்றி வழியில் ஒருவரோடு ஒருவர் வாதாடி கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர் அமர்ந்து 12 கூப்பிட்டு அவர்களிடம், ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடையவராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் என்றார். பிறகு அவர் ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அவர்கள் நடுவே நிறுத்தி அதை அரவணைத்து கொண்டு, இத்தகைய சிறு பிள்ளைகளில் ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்ளுகிறார். என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை மட்டுமல்ல, என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பக்தர்களே, ஆண்டவரது அருளாலும் அன்னையின் பரிந்துரையாலும் ஆண்டவர் நமக்கு இன்னும் ஒரு வாரத்தை கொடுத்ததற்காக முதற்கண் நன்றி சொல்லுவோம். பொதுக்காலத்தின் 25வது வாரத்திலே காலடி எடுத்து வைக்க உதவி செய்த ஆண்டவருக்கு நன்றியோடு அவர் சொல்லுகின்ற இறை வார்த்தை நமக்கு என்ன சொல்லுகிறது என்பதை கேட்க உங்களை அன்போடு இந்த மறையுரைக்கும் அழைக்கிறேன். நற்செய்தி பகுதியை 3 பிரிவுகளாக பிரித்து பார்க்கலாம்.
ஒன்று, இரண்டாம் முறை இயேசு தம் சாவை முன்னறிவிக்கின்றார். தொடர்ந்து சீடர்களின் யார் மிக பெரியவன் என்ற வாக்குவாதத்தை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ளுகிறார். மூன்றாவதாக இயேசுவின் அறிவுரை நமக்கு வாழ்க்கை கல்வியாக அமைவதை நாம் பார்க்கிறோம். ஒன்று, இரண்டாம் முறை இயேசு தம்முடைய சாவை முன்னறிவிக்கிறார். விளக்கம் சொல்லாமலேயே படித்தால் நமக்கு புரிகின்ற ஒரு சிறிய பகுதி இது. இரண்டாவது பகுதி, சீடர்களில் யார் மிக பெரியவர் என்ற ஒரு வாக்குவாதம் அவர்களிடம் நடந்ததாக நாம் பார்க்கிறோம். யார் மிக பெரியவர்? தலைவர் யார்? அதிகாரம் யாரிடம் உள்ளது? பெரிய மனிதர் யார்? Who is the big boss? முதல் மரியாதை யாருக்கு என்ற ஒரு விதமான போட்டி. மிக எளிதாக சொல்ல வேண்டுமென்றால் ஈகோ, நீயா நானா என்ற ஒரு ஆணவ போக்கு, அதிகார போட்டி அவர்களிடையே நடந்ததை இயேசு வழியில் கேட்டிருக்கிறார். கேட்டும் கேட்காதவரை போல அவர்களோடு நடந்து இறுதியிலே ஒரு வீட்டிற்கு சென்ற பொழுது அமர்ந்து அவர்களிடம் விளக்கம் கேட்கிறார். ஏனென்றால் அவர் ஒரு பாடம் சொல்லித்தர ஆசைப்படுகிறார். அது அவர்களுக்கு மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கைக்கும் அந்த பாடம் தேவை என்பதற்காகத்தான் அவர் வழியிலே அவர்களிடம் எதுவும் கேட்கவில்லை. ஒருவேளை வழியில் கேட்டிருந்தால் நிறுத்தி இருப்பார்கள். ஆனால் முழுமையாக அவர்கள் பேசி முடிக்கட்டும், சண்டை போட்டு முடிக்கட்டும், யார் என்று அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்களா என்பதெல்லாம் பார்க்கலாம் என்று மிக பொறுமையாக இருந்து இறுதியிலே அவர்களிடம் கேட்கிறார். பொறாமையின் போர் இது என்பதை அவர் நன்கு அறிந்திருந்தார். இந்த பொறாமை, ஈகோ, இதுதான் வாழ்வின் அழிவின் ஆரம்பம் என்பது இயேசுவுக்கு நன்கு தெரியும். உதாரணத்திற்காக 1-2 மேற்கோள்களை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். இந்த பொறாமை, ஈகோ எப்படி மக்களை அழித்தது என்பதை உங்களுக்கு சொல்லுகிறேன். எல்லாம் தெரிந்தது தான், விவிலியத்திலிருந்து தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கப்சா விடவில்லை. மேற்கோள் 1, மக்கள் எல்லோரும் ஆடிப்பாடி சென்றார்கள். அப்பொழுது அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று ஒரு ஒப்புமைப்படுத்தினார்கள். இது உண்மை. அவர் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று சொன்னார்கள். இது சவுலுடைய காதிலே விழுந்தது. ஈகோ பெருக்கெடுத்தது, பொறாமை ஊற்றெடுத்தது. எப்படியெல்லாம் இந்த தாவீதை கொல்லலாம் என்று அவர் முடிவு கட்டி வாழ்வை இழந்தார். தன்னையே மறந்து போய் ஈகோ என்ற போட்டிக்குள் தன்னை அழைத்து கொண்டு சவுல் இறுதியிலே வீழ்ந்து போனார். தன்னுடைய கடைசி நாட்களை தனிமையிலே கடத்தி சென்றதாக நாம் பார்க்கிறோம். பொறாமை, ஈகோ, ஆணவம் அழிக்கும். இரண்டாவது மேற்கோள், தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் பெரும் அரசனாக இருந்தார். அவரிடம் பணம் இருந்தது, படை பலம் இருந்தது, நினைத்ததை சாதிக்கக்கூடிய எல்லாம் அவரிடம் இருந்தது. மனிதனுக்குரிய பலவீனமும் அவரிடம் இருந்தது. அந்த பலவீனத்திலே அவர் ஒரு நாள் உரியாவுடன் தவறு செய்து விடுகிறார். அவர் தவறு செய்து விட்டார் என்பது அவருக்கு நன்கு தெரியும். தன்னிடம் எல்லாம் இருக்கிறது என்பதை மையப்படுத்தி ஆணவம், அழுத்தம், வரட்டு கௌரவம், மன்னிப்பு கேட்க வேண்டும், தவறு செய்து விட்டேன் என்ற எண்ணமே சிறிதும் இல்லாதவராக, நிறைய பேர் நம்மிடம் அப்படி இருக்கிறார்கள், நிறைய பேர் இருக்கிறோம், என்னையும் சேர்த்துத்தான் சொல்லுகிறேன். ஆக அந்த அழுத்தத்தால் அவர் செய்தது தவறு என்பதை அறியாமல் மூடி மறைப்பதற்காக அவருடைய கணவரை சண்டையிலே, போர்க்களத்திலே முதல் இடத்திலே நிற்க வைத்து கொல்லச் செய்தார். கொலை செய்கின்ற அளவிற்கு திட்டங்கள் தீட்டி படிப்படியாக அவர் ஆணவத்தால், அகங்காரத்தால், வரட்டு கௌரவத்தால், எனக்கு எல்லாம் தெரியும்
என்ற ஒருவித ஆணவம் அவரை அலைக்கழித்தது. இறுதியிலே அவரும் வீழ்ந்து போனார். ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டிய ஒரு சூழல், தன்னையே அலசி பார்த்து நான் பாவி என்று சொல்லக்கூடிய விதத்தில் பணம், பொருள், ஆணவம், அகங்காரம் எல்லாத்தையும் தூக்கி எறியக்கூடிய விதத்தில் ஆண்டவர் அவருக்கு பாடம் சொல்லி தந்தார். நம்முடைய அன்றாட நடைமுறையிலே ஒன்று சொல்லுவார்கள், மணி கரப்ட்ஸ் பட் பவர் கரப்ட்ஸ் அப்சல்யூட்லி. பணம் நம்மை கெடுக்கிறது, ஆனால் அதிகாரம், ஆணவப்போக்கு நம்மை அழிக்கிறது. பணம் கெடுக்கிறது, ஆனால் அதிகாரம், ஆணவம், வீண் கௌரவம், வரட்டு பிடிவாதங்கள் நம் உறவை அழிக்கிறது என்று சொல்லுவார்கள். மணி கரப்ட்ஸ் பட் பவர் கரப்ட்ஸ் அப்சல்யூட்லி. இது எல்லா வாழ்க்கைக்கும் பொருந்தும். அழிக்கும் ஆணவம் இது எல்லோரிடமும் உண்டு. இல்லறம், துறவறம், தனியறம் எல்லாவற்றிலும் உண்டு. குருக்கள் மட்டும் இதற்கு விதிவிலக்கு அல்ல. எல்லோரிடமும் இந்த ஆணவம், அழுத்த போக்கு, ஈகோ, நான் சொல்கிறது தான் என்று சொல்லக்கூடிய அந்த மனப்பக்குவம் நிறைய இருக்கிறது. இதைத்தான் இயேசு இந்த சீடர்களை பேச விட்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை பார்ப்போம் என்பதை அழகாக ஒரு அருமையான ஆசிரியராக அவர்கள் பேசட்டும் என்று பேசிய பிற்பாடு அவர் அவர்களுக்கு பாடம் சொல்லித் தருகிறார். அதுதான் மூன்றாவது பகுதி. இந்த ஈகோ, வரட்டு பிடிவாதம், ஆணவம், அழுத்தம் எப்படியெல்லாம் மனித உறவுகளை சின்னாபின்னமாக்கிவிடும், எப்படியெல்லாம் அவர்களை நடைப்பிணங்களாக மாற்றிவிடும் என்பதை அறிந்த இயேசு இதை முளையிலேயே கிள்ளி தூக்கி எறிய வேண்டும், இல்லை என்றால் கோடாரி வைத்து வெட்ட வேண்டியதாகிவிடும் என்பதை நன்கு அறிந்தவர். வீட்டிலே சென்றவுடனே அவர்களிடம் நடந்ததை கேட்டு தெரிந்து கொண்டு அவர்கள் வாயாலே சொல்லி ஒரு அருமையான வாழ்க்கை பாடத்தை சொல்லித் தருகிறார். அந்த பாடம் நமக்கும் உரிய பாடம், நம் குடும்பங்களுக்கும் உரிய பாடம், துறவிகளுக்கு உரிய பாடம், தனியறத்திலே இருக்கக்கூடிய அனைவருக்கும் உரிய ஒரு அருமையான வாழ்க்கை தத்துவம் நிறைந்த ஒரு பாடத்தை சொல்லித் தருகிறார். அவர்களிடம் ஒரு குழந்தையை மையப்படுத்தி அந்த குழந்தையை நீங்கள் குழந்தையாக ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார். ஏன் அவர் குழந்தையை மையப்படுத்தி சொல்லுகிறார் என்றால், குழந்தையிடம் இருக்கின்ற ஒரு யதார்த்தம், அந்த யதார்த்த போக்கு, அந்த யதார்த்த மனநிலை நமக்கு வேண்டும் என்று சொல்லுகிறார். குழந்தையை பின்பற்றச் சொல்லுகிறார். அதாவது எல்லாவற்றையும் குழந்தைகள் நன்றாகவே கருதுகிறார்கள், நல்லதாகவே கருதுகிறார்கள், நன்மையானதாக கருதுகிறார்கள், பாகுபாடின்றி ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல மனப்பக்குவம் குழந்தைகளிடம் இருக்கிறது. ஆகவே அந்த குழந்தையை அடையாளப்படுத்தி அப்படிப்பட்ட ஒரு மனநிலை நமக்கு வேண்டும் என்று சொல்லுகிறார். குழந்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர் என்று ஒரு சின்ன குழந்தையை கொடுத்து வச்சுங்கன்னு சொல்ல, குழந்தையிடமிருந்து அந்த யதார்த்த மனப்பக்குவம் வேண்டும் என்று ஆணித்தரமாக அழுத்தமாக அவர்களுக்கு சொல்லுகிறார். பரந்த யதார்த்த மனம் வேண்டும் என்கின்ற குழந்தை மனம் ஒவ்வொருவரிடமும் வர வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதுவரை அவர் சொன்னது சரி. ஆனால் இதுதான் சீடர்களுக்கும் நமக்கும் சவாலாக அமைகிறது. நம்முடைய குடும்பத்தை சற்று அலசி பார்ப்போம். நான் சொல்லாமலேயே உங்களுக்கு இவைகளெல்லாம் நன்றாக புரியும். நம் குடும்பங்கள் அதிகார போதனையினாலும் தோரணையினாலும் ஆணவத்தினாலும் எப்படி சிதைந்து போயிருக்கிறது என்று சற்று யோசித்து பாருங்கள். துறவரத்தில் மகிழ்ச்சி இல்லாமல் எத்தனை பேர் வாடுகிறார்கள் என்றால் காரணம் இதுதான். அதிகாரம், ஆணவம், அழுத்தம், நீயா நானா என்ற ஒரு போட்டி. இதனால் எத்தனை குடும்பங்கள் சின்னாபின்னமாக இருக்கிறது என்று சற்று யோசித்து பாருங்கள். நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு பழமொழி சொல்லுவார்கள், மிக யதார்த்தமான பழமொழி, ஆனால் அற்புதமான பழமொழி. இவைகளெல்லாம் ஒருவேளை நாம் மறந்து விட்டோமோ என்னமோ. அன்று சொன்ன அந்த வார்த்தைகள் எவ்வளவு உண்மையான வார்த்தைகள்.
நம் குடும்பத்திற்கு எவ்வளவு பொருந்தும் என்று பாருங்கள். மாமியார் உடைத்தால் மண்கலம், மருமகள் உடைத்தால் பொன்கலம். இதெல்லாம் தெரியும் நமக்கு, தெரியாதவங்க யாரும் இல்லை. எவ்வளவு பாகுபாடு படுத்தி பார்க்கிறோம், எவ்வளவு வேறுபாடு படுத்தி பார்க்கிறோம். வந்தவளை எப்படியெல்லாம் அலைக்கழிக்கிறோம் என்று பாருங்கள். வந்தவள் என் மகள் என்று ஏன் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை? மருமகளை என் மகளாக ஏன் ஏற்று வாழ முடியவில்லை? மருமகனை என் மகனாக ஏன் சிந்திக்க முடியாமல் தடுமாறி போகிறோம்? ஏன் ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு என்று பார்க்கிறோம்? ஏன் பாகுபாடு படுத்துகிறோம்? குழந்தையிடம் இப்படி ஒரு பாகுபாடுபட்ட மனம் இல்லை என்பதனால்தான் அந்த யதார்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடம் சொல்லுகிறார். நிறைய குடும்பங்கள் வீணாகி போகின்றன. பிரிந்து போயிருக்கின்ற குடும்பங்களில் யாரிடமாவது கேட்டீர்களானால் என்ன சொல்வார்கள் தெரியுமா? நான் அம்மாவோட தான் இருப்பேன், அம்மா விட்டு என் குடும்பத்தை விட்டு வர முடியாது, நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க, அட்ஜஸ்ட் பண்ணால் இருக்கலாம். இது அந்த மருமகள் சொன்னால், நான் என் வீட்டோட தான் இருப்பேன், என்னுடைய அப்பா அம்மா விட்டுட்டு என்னாலையும் வர முடியாது, நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்க என்று சொன்னால் எப்படி குடும்பம் நடத்த போகிறோம்? என்று சேர்ந்து கூடி வாழப் போகிறோம் என்று நம்முடைய பலத்தையும் பலவீனத்தையும் அறிந்து அதற்கேற்றாற்போல் நம் வாழ்க்கையை முன்னெடுக்க போகிறோம். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தா என்று வாழப் போகிறோம், என்று நம் குழந்தைகளை வாழ வைக்க போகிறோம். பெரியவர்களுக்கு கேட்கிறேன், என்று நம் குழந்தைகளை வாழ வைக்க போகிறோம். பெரியவர்களுக்குள் நடந்த சண்டையில் ஏன் இந்த இளையவர்களை நாம் வாழ வைக்காமல் அவர்களை வாழ விடாமல் செய்கிறோம்? ஆலயத்திலிருந்து அமர்ந்து யோசித்து பாருங்கள். ஆண்டவர் ஒரு அழகான பாடத்தை சொல்லித் தருகிறார். ஆணவம் அழிக்கும், ஆணவம் உறவுகளை சீர்படுத்தாது, சீரழிக்கும். ஆகவே கல்யாணம் ஆன உடனே முதல் வார்த்தை ஆம்பளை சொல்றது, நீ வேலைக்கு போகக்கூடாது. என்ன பெரிய வேலைக்கு போய் பெரட்டிட்டு வந்துட போகிறாங்களா? அது அவர்களுக்கு படித்ததற்காக, அவர்கள் படித்த ஒரு நர்சிங்காக இருக்கலாம், ஆசிரியர் தொழிலாக இருக்கலாம், அதில் அவர்களுக்கு ஒரு ஆனந்தம் இருக்கலாம், படிக்க வைத்ததற்காக தொடர்ந்து பணிபுரிய ஆசைப்படலாம். ஆனால் சொல்கிறதுன்னா, கல்யாணம் பண்ணோன்னே வேலைக்கே போகக்கூடாது. ஏன் போனால் என்ன? யோசித்து பாருங்கள். ஆணவம், அழுத்தம், வீண் பிடிவாதம். வாழ முடியாது என்று நினைக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்காக சொல்லுகிறேன், வாழ முடியும், வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு சில வாக்கியங்களை படித்து முடிக்கிறேன். கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 3வது அதிகாரம் 3 to 4 வரை உள்ள வசனங்களிலே இவ்வாறு நாம் பார்க்கிறோம். நீங்கள் இன்னும் உங்கள் ஊன் இயல்புக்கு ஏற்ப நடக்கிறீர்கள். தெளிவாக சொல்றார். இன்னும் அப்படித்தான் இருக்கிறோம், பாவத்தில் தான் வாழுகிறோம். ஏனெனில் பொறாமையும் சண்டை சச்சரவும் உங்களிடையே உள்ளன. நீங்கள் ஊன் இயல்புக்கு ஏற்ப நடந்து மனித போக்கில் தானே வாடுகிறீர்கள். ஏனெனில் ஒருவர் நான் பவுலை சார்ந்துள்ளேன் என்றும் வேறொருவர் நான் அப்போலோவை சார்ந்துள்ளேன் என்றும் உங்களிடையே சொல்லிக் கொள்ளும் பொழுது நீங்கள் மனித போக்கில் தானே நடக்கிறீர்கள். எவ்வளவு பிரிவு மனப்பான்மையோடு வாழுகிறோம். நான் எங்கள் அம்மா சொல்கிறதான் கேட்பேன், எங்கள் அப்பா சொல்கிறதான் கேட்பேன் என்று வீண் பிடிவாதம், பிரிவினை. ஏன் சேர்ந்து வாழக்கூடாது? கிறிஸ்து கடவுளின் உடன் உழைப்பாளர்கள் என்ற அருமையான தலைப்பிலே புனித பவுலடியார் இவ்வாறு சொல்லுகிறான். இதை சார்ந்தவன், நான் அதை சார்ந்தவன், நான் இந்த ஜாதி, நான் அந்த ஜாதி, இது அது என்று தேவையில்லாதவைகளை போட்டு குழப்பிக் கொள்கிறோம். மீண்டும் நாம் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் 4வது அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள வசனங்களிலே இவ்வாறு பார்க்கிறோம். எபேசியர் 4:1-3. நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள். இல்லறம், துறவரம், தனியறம் முடிஞ்சு. எந்த அறத்தில் வாழ்ந்தாலும் அந்த அறத்திற்கு ஏற்ப வாழுங்கள். முழு மனத்தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவர் ஒருவரை அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள முயற்சி செய்யுங்கள். நீங்கள் ஒரே எதிர்நோக்கோடு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆகவே இந்த ஆணவத்தை ஒழிக்க, ஆணவத்தை விரட்ட ஆண்டவர் 6 கருத்துக்களை இங்கே சொல்லுகிறார். புனித பவுலடியார் வழியாக வாழ முடியும், வாழ வேண்டும்.
இறுதியாக உபதியா இறைவாக்கினர் எழுதிய ஒரு வாக்கியத்தை படித்து முடிக்கிறேன். இறைவாக்கினர் உபதியா 1வது அதிகாரம் 4வது வசனம். நீ கழுகை போல் உயர உயர பறந்தாலும், பணம், காசு, பொருள், பட்டம், படிப்பு எல்லாம் இருக்கு, மேலே மேலே போய் கொண்டிருந்தாலும், விண்மீன்கள் நடுவில் உன் கூட்டை அமைத்தாலும், சந்திரன் நட்சத்திரத்தில் போய் நான் என்னுடைய கூட்டை அமைக்கிறேன், வீட்டை அமைக்கிறேன், பிரமாதம், எல்லாம் விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது, விந்தைகள் செய்வேன் என்று நீ சொன்னாலும், அங்கிருந்தும் உன்னை கீழே விழச் செய்வேன் என்கிறார் ஆண்டவர். அருமையான தெய்வம். இந்த ஆணவ போக்கை ஒழிக்க வேண்டும் என்பதற்காகவே மனிதனுக்காக சொன்னது. நீ எங்கே சென்றாலும் உன்னை உறவுக்குள் கொண்டு வர என்னால் முடியும் என்று சொல்லுகிறார். ஆணவத்தை அழித்து அன்பொன்றே தன்னுடைய மைய கருத்தாக கொண்டு வாழ்ந்த அன்னை கன்னிமரியாளிடம் ஜெபிப்போம். ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற இந்த வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்கட்டும். சாவை காட்டி பயமுறுத்துகிறேன் என்று சொல்லாதீர்கள், நினைக்காதீர்கள். சாவை காட்டி பயமுறுத்துவது என்னுடைய பாணி அல்ல. வாழ்வு எப்படி வாழப்பட வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். ஒரே ஒரு முறைதான் வாழப்போகிறோம். கருவறை டு கல்லறை ஒரு முறை தான் நடக்கப் போகிறோம். இந்த ஒரு முறை நடக்கப் போகின்ற இந்த வாழ்வில் இல்லறம், துறவரம், தனியறம், எந்த அறமாக இருந்தாலும் இந்த வீண் தேவையில்லாத அழிக்கின்ற ஆணவத்தை அகற்றி அன்பு, அருள், சமாதானம், தாட்சி, ஒருமைப்பாட்டோடு வாழ்ந்து காட்டி அன்னையின் திருத்தலத்திலிருந்து தான் நாம் ஜெபிக்கிறோம். அந்த அன்னை நமக்கு வழிகாட்ட தொடர்ந்து அன்னை வழியாக நாம் ஜெபிப்போம். ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற இந்த வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்கட்டும், ரம்மியமான வாழ்வாக இருக்கட்டும். வல்ல இறைவன் நல்லருள் பொழிவார். ஆமீன். நம்பிக்கை அறிக்கை. ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கு எல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளென்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளென்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர்கள் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். நாமே மக்களின் மீட்பர். எத்தகைய இடுக்கண்களிலும் என்னை கூவி அழைத்தால் நான் உதவி செய்வேன் என்கின்ற ஆண்டவரிடம் தேவையான விண்ணப்பங்களை சொல்லி ஜெபிப்போம். பரம்பொருளே எம் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திரு தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் உம் இறையரசின் விழுமியங்களை பின்பற்றி உமக்கேற்ற சீடர்களாக வாழ அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கம் நிறைந்த ஆண்டவரே எம் இறைவா, எம் நாட்டு தலைவர்களுக்காய் செபிக்கின்றோம். கட்சி மனப்பான்மை, பொறாமை, தன்னலம், ஆணவம் போன்ற தீய நாட்டங்களை விடுத்து பொது நலனோடு செயல்படக்கூடிய நல் மனதை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
ஆணவத்தை விடுத்து வாழ அழைப்பவரே எம் இறைவா, எங்கள் அன்றாட வாழ்விலே நாங்கள் கெட்ட எண்ணங்களை விடுத்து மற்றவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் மனநிலையோடு நாங்கள் வாழவும், அழுத்தம், வரட்டு கௌரவம், ஆணவம் ஆகியவற்றை விடுத்து நல்ல எண்ணத்தோடு செயல்பட தேவையான அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்வாழ்வை வழங்குபவரே எம் இறைவா, அன்னையின் திருத்தலம் நோக்கியும் இத்திருப்பலியில் பங்கேற்று செபித்தும் பல்வேறு சமூக ஊடகங்கள் வழியாகவும் செபித்து கொண்டிருக்கும் உம் பக்தர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் துன்ப துயரங்கள் இன்பமாக மாறவும், தோல்விகள் வெற்றியாக மாறவும், இவர்களின் எண்ணங்கள், ஏக்கங்கள், விண்ணப்பங்கள் அனைத்தும் நிறைவேறிடவும், மன மகிழ்வோடும் மன நிறைவோடும் இல்லம் சென்றிடவும், இவர்களின் பயணங்கள் பாதுகாப்பானதாய் அமைந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விண்ணப்பத்திற்காக சிறிது நேரம் மௌனமாக ஜெபிப்போம். நம்மிடம் ஜெபிக்க சொல்லி கேட்டுக்கொண்ட சகோதர சகோதரிகளுக்காகவும் அல்லது நாமாக முன்வந்து யாருக்கெல்லாம் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொன்னோமோ அவர்கள் அனைவரையும் அவருடைய வாழ்க்கை சூழலோடு கூட அன்னையுடைய பாதத்திலே வைத்து ஜெபிப்போம். திருமணமாகி மன ஒற்றுமை இல்லாமல் தடுமாறுகின்ற தம்பதியர்களுக்காகவும், குழந்தை பேர் இல்லாத தம்பதியர்களுக்காகவும், நல்ல வரன் வேண்டி ஜெபிக்கின்ற அனைத்து இளைஞர்களுக்காகவும் சிறிது நேரம் ஜெபிப்போம். இந்த வாரம் முழுவதும் இறைவன் நம் கரம் பற்றி எல்லா சூழல்களிலும் வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிப்போம். திருமண நாள், பிறந்த தின விழாவை கொண்டாடக்கூடியவர்கள் அனைவரையும் இந்த வாரத்தில் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், வேலை வாய்ப்புக்காக வெளியே செல்லக்கூடிய, இன்டர்வியூக்காக செய்யக்கூடியவர்கள் அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்க ஜெபிப்போம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருந்து கரம் பிடித்து வழி நடத்துகின்ற நல்லாயன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சுரங்களின் இசையிலே கனிந்து சுரந்திடும் ராகங்களே, எல்லாம் இறைவனின் கொடைகளே, இதய நன்றிகள் ஏந்துங்களே. இதய சுரங்களின் இசையிலே கனிந்து சுரந்திடும் ராகங்களே, எல்லாம் இறைவனின் கொடைகளே, இதய நன்றிகள் ஏந்துங்களே. அன்பின் காணிக்கையா நம் நன்றி காணிக்கையாய், அன்பின் காணிக்கையாய் நம் நன்றி காணிக்கையாய். இதய சுரங்களின் இசையிலே கனிந்து சுரந்திடும் ராகங்களே, எல்லாம் இறைவனின் கொடைகளே, இதய நன்றிகள் ஏந்துங்களே. சகோதரிகளே, சகோதரர்களே, மகிழ்வோடும் நிறைவோடும் வாழ ஆணவத்தை அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. அருள் பொழியும் வள்ளலாகிய எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம்,
உம் மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகிறார்களோ அவற்றை விண்ணக அருள் அடையாளங்களால் பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். தகுதியும் நீதியும் தூயவரான எங்கள் தாயும் தந்தையுமாகி இறைவான், என்னாலும் இவ்விடத்திலும் சிறப்பாக வாரத்தின் முதல் நாளாகிய இன்று அன்னையினுடைய பேராலயத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி சொல்லி ஜெபிப்பது மெய்யாகவே தகுதியும் எங்களுக்கு மகிழ்வும் நிறைவும் தருகின்ற செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடன்றி இப்பொழுதே நிலை வாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் உம் ஆவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மர நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவிலிருந்து உயிர்த்தெழச் செய்தீர். ஆகவே வானதூதர்களோடு நாங்களும் ஒன்றிணைந்து ஒரே குரலாய் சேர்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று
உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்கள் அனைவரையும் தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், எங்கள் பெற்றோர், உற்றார், உபகாரிகள் மற்றும் இறந்தோர் அனைவரையும், உலகில் யாரும் நினையாத ஆன்மாக்களையும் இப்பொழுது இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இந்த வாரம் முழுவதும் நாங்கள் செய்யப்போகின்ற பயணங்கள், எடுக்கின்ற முடிவுகள் அனைத்திலும் எங்களுக்கு ஞானத்தை தந்து வழிநடத்தியருளும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனும் என்றும் எங்கும் எப்பொழுதும் எங்களின் கரம் பற்றி வழி நடத்துகிறவருமாகிய நல்லாயன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. Money corrupts, but power corrupts absolutely. பணம் கெடுக்கும், ஆணவம் அழிக்கும் என்பதை மனத்தில் இருத்தி அருள் வேண்டி ஆண்டவரே கற்றுக் கொடுத்த ஜெபத்தின் வழியாக சேர்ந்து ஜெபிப்போம். உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்து எங்கள் அனைவரையும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் பாவச் சூழல்களிலுமிருந்து விடுதலை பெற்று யாதொரு தேவையற்ற கலக்கமுமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்ற உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களையும் குறைகளையும் பலவீனங்களையும் ஆணவத்தையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும், எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையையும், குழந்தைகளுக்கு ஒளிமயமான எதிர்காலத்தையும், அனைவருக்கும் மகிழ்வையும் மனநிறைவையும், எங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் சுகத்தையும் தந்து வழி நடத்துவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தரும் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவர் தரும் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். உயிரின் உயிரை இறைவா, உணவின் வடிவில் வருவாய். பாடும் உள்ளம் என்னை தேற்றவா, வாழ்வின் பாதை நாளும் மாற்றவா. உயிரின் உயிரை இறைவா, உணவின் வடிவில் வருவாய். பாடும் உள்ளம் என்னை தேற்றவா, வாழ்வின் பாதை நாளும் மாற்றவா. உன்னருள் வருகையில் உலகமே மகிழ்ந்திட. உயிரின் உயிரை இறைவா, உணவின் வடிவில் வருவா. பாடும் உள்ளம் என்னை தேற்றவா, வாழ்வின் பாதை நாளும் மாற்றவா. உலகம் வாழ நீயும் உந்தன் உடலை சிதைத்து உறவின் பலியாய் உயிரை தந்தாய். உனது வழியில் நானும் எனது வாழ்வை உடைத்து உலகை மாற்றும் முடிவை தாராய். நன்றியோடு மன்றாடுவோமாக. அன்பே உருவான எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், அருள் அடையாளங்களால் புத்துயிர் பெற்ற எங்களுக்கு உமது இடையறாத உதவியை கனிவுடன் என்றும் அருள்வீராக. அதனால் மீட்பின் பயனையும் மறை நிகழ்வுகளிலும் அன்றாட வாழ்விலும் பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தருளும்.
வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Good Health, வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம்மோடு தங்கி கரம் பிடித்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.